ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 500 ரூபாய். டி நகரில் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களுக்கு இல்லாத பணம் இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பேரன்புடைய ஸ்ரீ மீடியா தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நிர்வாகவியல், வாழ்வியல், மூலதனம், சுய முன்னேற்றம், தன்னம்பிக்கை போன்ற தொழில் உலகம் போன்ற தன்மைகளில், பொருள்களில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வெளிவருகின்றன. தொலைக்காட்சிகளிலும் சமூக ஊடகங்களிலும் நிகழ்ச்சிகள் வருகின்றன. தனிப்பட்ட நண்பர்கள் உரையாடல்களிலும் இந்த விஷயங்கள் அலசப்படுகின்றன, ஆராயப்படுகின்றன. பெரும்பாலும் அதில் சொல்லப்படாத ஒரு கருத்து நீங்கள் நினைவில் நிறுத்த வேண்டிய ஒரு கருத்து. பல நேரங்களில் முதலீடு செய்யாமல் இருப்பதே ஒரு முதலீடு என்பதை நீங்கள் உணர வேண்டும். அளவுக்கு அதிகமாக வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு தொழிலில் முதலீடு செய்து, சொத்தை விற்று ஒரு தொழிலில் முதலீடு செய்து, மனைவி மக்களின் பெற்றோர்களின் நகைகளை அடமானம் வைத்து ஒரு தொழிலில் முதலீடு செய்வது, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். 25 ஆண்டு காலம் நாம் கஷ்டப்பட்டு தேடிய செல்வத்தை ஒரே ஒரு தொழிலில் முதலீடு செய்கிறேன் என்று செய்து அவற்றையெல்லாம் நஷ்டத்தில் விட்டுவிடுவது, அவற்றையெல்லாம் ஒழித்து விட்டால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகும். வைத்திய செலவு, மருத்துவ செலவு அதிகமாகும். இந்த மன உளைச்சலும் மருத்துவ செலவும் வாழ்க்கையில் திரும்பி கிடைக்காது. ஆரோக்கியத்தை விட சிறந்த மூலதனம் எதுவும் இல்லை. முதலீடு இல்லாமல், முதலீடு செய்யாமல் வாழ்வதே ஒரு முதலீடு என்பதை அப்பொழுதுதான் பலர் தெரிந்து கொள்வார்கள். நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களுக்கு இல்லாத பணம் இல்லை. அவர் நினைத்திருந்தால் டி நகரில் 500 ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 500 ரூபாய், 1000 ரூபாய் இருந்த காலத்தில் எத்தனையோ மனைகள் அவர் வாங்கி போட்டு இருக்கலாம். ஆனால் அது நம்முடைய தொழில் அல்ல. நம்முடைய தொழில் எது என்கின்ற தெளிவு அவருக்கு இருந்தது. அதனால்தான் அவருடைய தொழிலில் அவர் சீராக வளர்ச்சி பெற்று வருகிறார். அதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரே நேரத்தில் 10 படங்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவன் அவருக்கு எல்லா சுதந்திரத்தையும் எல்லா செல்வத்தையும் கொடுத்திருக்கிறார். ரசிகர்களிடம் மூலதனத்தை திரட்டி கூட அவர் படம் எடுக்க முடியும். நண்பர்களிடம் கேட்டு கூட அவர் எடுக்க முடியும். சொந்த பணத்தை போட வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனால் அவர் அந்த விபரீத முயற்சியில் இறங்கவில்லை. அதே போல் சில பேர் இந்த கட்சியில் இவரை நம்பி 25 ஆண்டு காலம் வீணாக்கிவிட்டேன், 30 ஆண்டு காலத்தை வீணாக்கிவிட்டேன், என்னுடைய பணம் வருடத்திற்கு 2 லட்சம் 3 லட்சம் செலவானது மட்டுமல்ல, என்னுடைய நேரம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய வாழ்க்கை எல்லாமே போய்விட்டது. என் வாழ்க்கையில் 30 ஆண்டு காலத்தை தொலைத்து விட்டேன்.
அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் இந்த கட்சியோடு பணம் வாங்கி கொள்ளுகிறார், அந்த கட்சியோடு கூட்டு வைத்து கொண்டு பணம் வாங்கி கொள்ளுகிறார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் சொத்து வைத்திருக்கிறார். அந்த ஆளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழிலதிபர்களிடமெல்லாம் பணம் வாங்கி கொண்டார். கட்சி சொத்தை தன்னுடைய குடும்பத்தினரிடம் ஒப்படைத்து விட்டார். ஆனால் அவரை நம்பி நாங்கள் வந்தோம். 30 ஆண்டு காலம் வாழ்க்கை வீணாகிவிட்டது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை வீணாக போய்விட்டது என்பது மட்டுமல்ல, கட்சி நன்றாக இருந்ததால் மக்களிடம் நல்ல பேர் இருந்தால் கூட பரவாயில்லைங்க, அதுவும் இல்லை. என் பணம் போனதை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. என்னுடைய நேரம் வீணாகிவிட்டது, என்னுடைய உழைப்பு பாழாகிவிட்டது, என்னுடைய உடல் நலம் கெட்டு போய்விட்டது, தூக்கமில்லை. இதனால் மன உளைச்சலுக்கு ஆட்பட்டு உடல் நலம் பாதிக்கப்பட்டேன். இதனால் ஆரோக்கியம் இழந்தேன், அமைதி இழந்தேன் என்று புலம்புகிறார். அதனால் தான் குறிப்பிட்டேன், பல நேரங்களில் முதலீடு செய்யாமல் இருப்பதே ஒரு முதலீடு என்பதை தயவு செய்து உணர வேண்டும். ஒரு தொழில் செய்வது நல்ல விஷயம்தான். வாழ்க்கையில் தொழில் செய்து கொஞ்சம் முன்னேறினால் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும் என்பது உண்மைதான். ஆனால் முதலாளிகளுக்கு மட்டும் இந்த சமுதாயம் மரியாதை கொடுப்பதில்லை. அந்த முதலாளிகளிடம் நல்ல மேனேஜர்களாக, நல்ல ஊழியர்களாக, நல்ல விற்பனையாளர்களாக, நல்ல ஊழியர்களாக பணியாற்றுங்கள். அவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள்தான், அவர்களும் மதிப்பிற்குரியவர்கள்தான். எல்லோருமே ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நல்ல மாணவர்களும் மரியாதைக்கு உள்ளியவர்கள்தான். எல்லோரும் முதலாளிகளுக்குத்தான் மரியாதை என்று இல்லை. நல்ல தொழிலாளிகளுக்கும் நல்ல மரியாதை உண்டு. முதலீடு செய்யாமல் இருப்பதே ஒரு முதலீடு தான். நேரத்தை முதலீடு செய்யுங்கள், உழைப்பை முதலீடு செய்யுங்கள். சுற்றுலாவுக்கு பல ஊர்கள், பல நாடுகளுக்கு சென்று வாருங்கள். அறிவை விருத்தி அம்சம் செய்து கொள்ளுங்கள், அதுவும் முதலீடு தான். படிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அதுவும் முதலீடு தான். நடைப்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்குங்கள், அதுவும் முதலீடு தான். முதலீடு என்பது வெறும் பணம் மட்டுமல்ல. அளவுக்கு மீறி, சக்திக்கு மீறி ஒரு விஷயத்தில் முதலீடு செய்யாதீர்கள். முதலீடு செய்யாமல் இருப்பதே ஒரு முதலீடு தான். அதே போல நடைப்பயிற்சிக்கும் படிப்பதற்கும் நேரம் ஒதுக்குங்கள், அதுவும் நல்ல முதலீடு தான். தலையாக இருப்பது, தலைவராக இருப்பது தான் மரியாதை. தலையாக இருப்பது தான் மரியாதை என்று நினைக்க வேண்டாம். இதயம் இல்லை என்றால் எதுவும் இயங்காது. நீங்கள் இதயமாக இருங்கள். நாடி நரம்புகள் இல்லை என்றால் தலை நிற்காது. நீங்கள் நாடி நரம்புகளாக இருங்கள், இரத்த ஓட்டமாக இருங்கள். தலையாகத்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. வலிமையான கரங்கள், கால்கள், இதயம், நாடி நரம்புகள் வலிமை மிக்கதாக இருந்தால்தான் தலை நிற்கும். இல்லை என்றால் தலைக்கு மரியாதை கிடையாது. அதே போல தலைவராக இருந்தால்தான் மரியாதை என்று நினைக்க வேண்டாம். பல தலைவர்களுக்கு உண்மையிலேயே மரியாதை மக்கள் மத்தியில் கிடையாது என்பதுதான் உண்மை. மூத்த எழுத்தாளர் வள்ளி கண்ணன் தலைவரா? புதுமை பித்தன் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டார். அந்த விழாவில் சில தொழிலதிபர்களும் கலந்து கொண்டார்கள், பல விஐபிகள் கலந்து கொண்டார்கள். அதில் நல்லி குப்புசாமி செட்டியாரும் கலந்து கொண்டார். தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொன்னார், அவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எத்தனையோ விஐபிகள் இருக்கிறார்கள், யாரையும் அவர் முதலில் சொல்லவில்லை. பீஷ்ம பிதாமகர் ஐயா வள்ளி கண்ணன் அவர்களை வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன் என்று சொன்னார்.
மூத்த எழுத்தாளர் வள்ளி கண்ணன் அவர்களுக்கு கட்டிய வேட்டியை தவிர வேறு சொத்துக்கள் கிடையாது. ஆனால் நல்லி அவர்களோ மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி. ஆனால் அவர் யாரை வணங்கினார், யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டார் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதே போலத்தான் ஒவ்வொருவரும். டாக்டர் மூவா இருந்தார். லட்சக்கணக்கான மாணவர்கள் அவரை பின்பற்றினார்கள். அவர் என்ன தலைவரா? தகழி சிவசங்கரம் பிள்ளை, வைக்கம் முகமது பஷீர் போன்றவர்களை லட்சக்கணக்கான கேரளா மலையாளிகள், கேசவதேவ் போன்றவர்களை லட்சக்கணக்கான மலையாளிகள் கொண்டாடுகிறார்கள், தலைவர்களாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எல்லாம் என்ன தலைவர்களா, முதலாளிகளா? கிடையாது. ஆகவே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதில்தான் இருக்கிறதே தவிர இப்படி இருந்தால்தான் மரியாதை என்றெல்லாம் கிடையாது. நாம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்தால் எல்லா செல்வங்களும் எல்லா மரியாதைகளும் கிடைக்கும். எந்த வியாபாரமும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. எந்த தொழிலும் எல்லா காலத்திலும் லாபம் கொடுப்பதில்லை. உயிர் வாழ்வதற்கு தேவையான விவசாயமே நொடித்து போய்விட்ட பிறகு நஷ்டத்தில் போகிற போது உயிர் வாழ்க்கைக்கு தேவையில்லாத தொழில் எப்படி எல்லா காலத்திலும் லாபமாக இருக்க முடியும்? சிலர் சொல்வதை கேட்கக்கூடாது. சிலர் சொல்வதை கேட்டால் நன்மை, சிலர் சொல்லுவதை கேட்காமல் இருந்தால் நன்மை. முதலாளிகளாக இருப்பதுதான் மரியாதை, கௌரவம் என்று இல்லை. எது நிர்வாகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எது நல்ல நிர்வாகம், எது நல்ல முடிவு. சில நேரங்களில் முடிவெடுப்பது வாழ்க்கையையே மாற்றி அமைக்கும். சில நேரங்களில் முடிவெடுக்காமல் இருப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு உதவும். இந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்யுங்கள். 5 ஆண்டுகளில் பணம் கொட்டென்று கொட்டும் என்பார்கள். இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கி போடுங்கள். இன்னும் 5 ஆண்டுகளில் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராகிவிடலாம் என்று சொல்லுவார்கள். ஆனால் வாழ்க்கையில் அது மட்டும்தான் செலவா? கல்வி செலவு, குழந்தைகளின் படிப்பு செலவு இருக்கிறது, வைத்திய செலவு இருக்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும், தினசரி செலவுகள் இருக்கிறது. எத்தனையோ வாழ்க்கையில் முக்கியமான செலவுகள் இருக்கின்றன. அது மட்டும்தான் வாழ்க்கையா? கிடையாது. ஆரோக்கியத்திற்கு செலவு செய்துதான் ஆக வேண்டும். கல்விக்கு நாம் முதலீடு செய்துதான் ஆக வேண்டும். ஆகவே வெறும் மனையில், வெறும் வீட்டில் அல்லது ஏதோ ஒரு மோசடி நிதி நிறுவனத்தில் உங்கள் வாழ்க்கையை முடமாக்கி முதலீடாக்கி, முதலீடு போடுவதல்ல, உங்களை முடமாக்கி விடாதீர்கள். உங்களை ஊனப்படுத்தி கொள்ளாதீர்கள். பிறர் சொல்வதையெல்லாம் கேட்கக்கூடாது. கேட்கவும் வேண்டும். எதில் கேட்காமல் இருக்க வேண்டும் என்ற ஞானமும் வேண்டும். முடிவெடுக்க வேண்டும். முடிவெடுக்கவில்லை என்றால் வாழ்க்கை முன்னுக்கு வராது. ஆனால் சில விஷயத்தில் முடிவெடுக்கக்கூடாது. எது நல்ல நிர்வாகம்? இதுதான் நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி. 25 படங்கள் எடுத்து 25 படங்களுக்கு தலைவராக, முதலாளியாக இருந்தவர் ஒரே படத்தில் நடுத்தருவுக்கு வந்துவிட்டார். சில பேர் தற்கொலை கூட செய்து கொள்ளுகிறார்கள். புகழ்பெற்ற தொழிலதிபர்கள் பலர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். ஆனால் சாதாரண துணை நடிகர்களாக இருந்தவர்கள் எம்எல்ஏக்களாக, எம்பிக்களாக வந்திருக்கிறார்கள்.
சாதாரணமான நிலையிலிருந்து நடிகர் ராஜேஷ், மனோரமா, காந்திமதி போன்றவர்கள் மிகப்பெரிய புகழ் பெற்றார்கள். அதன் தொடர்ச்சியாக வடிவுக்கரசி அவர்கள் இன்றைக்கு கோலோச்சி வருகிறார். காஞ்சிபுரத்தில் நூற்றுக்கணக்கான தறிகள் வைத்திருந்தவர், ஆயிரக்கணக்கான தறிகள் வைத்திருந்தவர் அடையாளம் இல்லாமல் போய்விட்டார். அவரை யாரென்று இன்றைக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு தறி வைத்திருந்த நல்லி செட்டியாரின் குடும்பம் இன்றைக்கு பல நாடுகளில், பல நகரங்களில் தங்களுடைய கிளைகளை அமைத்திருக்கிறார்கள். மகாகவி பாரதியார் ஒரு கவிதை போட்டியில் கலந்து கொண்டார். 3வது பரிசு பெற்றார். முதல் பரிசு பெற்றவரை இந்த உலகம் மறந்துவிட்டது. 2வது பரிசு பெற்றவரை இந்த உலகம் மறந்துவிட்டது. ஆனால் பாரதியாரை இந்த உலகம் கொண்டாடுகிறது. வ.உ.சி. எல்லாவற்றையும் இழந்தார். ஆனால் இன்றைக்கு வ.உ.சியை உலகம் கொண்டாடுகிறது. ஆகவே நாம் எப்படி இருக்க வேண்டும், எதில் முதலீடு செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நிதானம், எல்லாவற்றிற்கும் சுறுசுறுப்பு வேண்டும். அதே அளவுக்கு பொறுமையும் வேண்டும், அடக்கம் வேண்டும். அதே சமயத்தில் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. இந்த வேற்றுமையை புரிந்து கொள்ள வேண்டும். அவையடக்கம் வேண்டும், ஆனால் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பு வேண்டும், அதே சமயத்தில் நிதானமும் வேண்டும். இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய நுட்பமான வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும்.